வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான். எப்பயுமே இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இரண்டு பகுதிகளிலையும் நிறைய பேர் போய் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுக்கு முன்னாடி அது எந்த பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும் இல்லையா? பொள்ளாச்சியில் இருந்து தென்காசிக்கு தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. சேலம் கோட்டம் அதை கண்டுக்காத மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, பொள்ளாச்சியிலிருந்து தென்காசிக்கு ட்ரெயின் இருக்குல்ல. மேட்டுப்பாளையத்தில் இருந்து திருநெல்வேலி போகிற ட்ரெயின் திங்கட்கிழமை ஒரு நாளைக்கு போகுது, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியிலிருந்து வரும்போது தென்காசி வழியாக தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் மக்கள் ரயில்களை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. தினசரி மக்கள் ரயிலை பயன்படுத்துவது அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது இந்த பொள்ளாச்சி ரூட்டில் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. தினசரி மதுரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மத்தியான நேரத்தில் போகுது. அது இல்லாமல் சென்னைக்கு கூட ரயில்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வாராந்திர ரயில்களாக மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில்கள் இருக்கிறது. இப்போது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ராமேஸ்வரம் மங்களூரு ட்ரெயினும் இருக்கிறது. அது மதுரையில் இருந்து பிரிந்து ராமேஸ்வரம் செல்கிறது. அமிர்தா எக்ஸ்பிரஸும் ராமேஸ்வரம் செல்கிறது. அதுவும் இல்லாமல் மங்களூரில் இருந்து திருநெல்வேலி வரைக்குமே ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த ட்ரெயின் அறிமுகப்படுத்தினது நல்லது தான். ஆனால் அதில் டைமிங் அப்படிங்கிறது நிறைய குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அது சரியாயிரும்னு நம்புவோம். இத்தனை ரூட்டுக்கும் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் தினசரி ரயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும்தான் இருக்குது. சென்னை செல்லக்கூடிய ரயில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ராஜபாளையம், ஸ்ரீபல்லிபுத்தூர், விருதுநகர், சுந்தரபாண்டியம், கிருஷ்ணன் கோவில் இந்த பகுதிகளில் இருந்து நிறைய பேர் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பழனி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஜவுளி நிறுவனங்களாகட்டும் அல்லது பின்னலாடை தொழிற்சாலைகளாகட்டும் இன்னும் பிற பணிகள் சொந்தமாகவே வேலை பார்க்கக்கூடிய நிலை இது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க இப்போ போகணும் அப்படின்னா நிச்சயமாக பேருந்துகளைத்தான் ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி இந்த பகுதிகளிலிருந்து தென்காசிக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகளில் தான் புக் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. இது மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. தினசரி ஒரு ட்ரெயின் காலை நேரத்தில் பொள்ளாச்சியில் இருந்து கிளம்பி தென்காசிக்கும், மதியான நேரத்தில் தென்காசியில் இருந்து கிளம்பி பொள்ளாச்சிக்கும் வந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு நாளில் நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது. இது ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம், விருதுநகர் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களினுடைய கோரிக்கையும் இதுவாகத்தான் இருக்கிறது. ஏன் செங்கோட்டை வரைக்குமே இந்த ரயிலானது ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், கோரிக்கைகள், நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள், அந்த ரயிலை பற்றிய தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்களை பகிரவும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.